மரியாதைக்குரிய ஹெல்ப் இந்த உலகம் முழுவதும் இந்த வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற தங்கம் வைர வியாபாரிகள் நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி தொடர்ந்து 13வது முறையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அருமை சகோதரர் ஜெயந்திலால் ஜலானி அவர்களே, அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற செயலாளர் சாந்தகுமார் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளே, இது நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய க்ஷேத்ரன் மேத்தா ஜி அவர்களே, அருமை சகோதரர் சுபேந்திரா கேரளா அவர்களே, கௌதமி ஜின்கா அவர்களே, அசோக் குமார் அவர்களே, தமிழ்நாடு ஓட்சல் வியாபார சங்க தலைவர், அதேவரை தமிழ்நாடு தங்கம் நகை சங்கத்தினுடைய அருமை தலைவர் சபரிநாத் அவர்களே, செயலாளர் ரவீந்திரன் அவர்களே, பொருளாளர் கந்தசாமி உள்ளிட்ட மரியாதைக்குரிய பிரமோத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் அண்ணன் எட்வர்ட் அவர்களே, EM ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி என்பது இன்று தமிழகத்திலே டேட் சென்டரில் நடப்பது என்பது தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய சலானி அவர்கள். இது அனைத்து மாநிலம் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி இந்த பொருளை வாங்கினது ஒரு கண்காட்சியாக தொடர்ந்து பொலிவு குறையாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் மெருகு ஏறிக்கொண்டே இருக்கிறதே தவிர மெருகு குறையவில்லை. அதே போன்று இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் அவர் தூங்குவதில்லை. ஒரு நிமிடம் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் காலையில் தொலைபேசி நான் பல முறை முயற்சி பண்ணுவேன், அவர் எனக்கு முயற்சி பண்ணுவார், ஆனால் அவருக்கு பிடிக்க முடியாது. அந்த வகையில் அவர் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டால் அதை தன்னை இன்வால்வ்மெண்ட் எடுத்துக்கொண்டு முழுமையாக உங்களோடு பங்களிப்போடு மிக சிறந்த டீமை வைத்து இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பு உங்களோடு பயணம் செய்வதோடு உங்கள் எல்லா அமைப்புகளையும் பேரமைப்போடு இணைக்கக்கூடிய பெருமை என்பது மரியாதைக்குரிய ஜெயந்திலால் சார் கொண்டு எல்லாம் கைத்தட்டி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு அற்புதமான சிந்தனை. தமிழகத்தில் எந்த மூலையில் சாதாரண ஒரு நகைக்கடை வைத்திருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சோட பேரமைப்பு வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தமிழகம் முழுவதும் தீர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு இருக்கின்ற காரணத்தினால் அதை சாதிக்க முடிகிறது. ஆகவே இந்த அமைப்பினுடைய 13வது இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் அழைத்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் வருகின்ற மே 5 மாநில மாநாடு திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறார். அந்த மாநில மாநாடு என்பது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வணிகளை ஒன்றுபடுத்தி நம்முடைய வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய தினமாக அந்த மே 5 தினம் இருக்கிறார். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அருகில் உள்ள அரங்கத்துக்கு வந்து செல்லுகின்ற பொழுது ஜெயந்திலால் அவர்கள் அவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். வாகனத்தில் ஏறி இவரை பார்த்தவுடன் இறங்கி இவரோடு இருந்த சால்வையை வாங்கி கொண்டு சென்றார் என்று சொன்னால் அது அவருக்கு மட்டுமல்ல பெருமை, தமிழகத்தில் உள்ள வணிகர்களுக்கெல்லாம் அந்த பெருமை இன்று கிடைத்திருக்கிறார். அதை தான் ஒற்றுமையோடு செயல்பட்டால் எதை நம்மால் சாதிக்க முடியும், எந்த இடர்பாடாக இருந்தால் சாதிக்க முடியும் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெயந்திலால் டீம் அனைத்து நண்பர்களையும் மனதார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.